திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது திருமூல தேவநாயனார் அருளிய திரு மந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்தி சொற்பொழிவாற்ற நமது ஐயா சிவத்திரு மாணிக்க நடராஜர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி வரவேற்கிறோம். நற்றுணையாவது நமசிவாயவே. ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. திருமுறை ஆசிரியர் துதி கைட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறேன். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருபு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. திருக்கோவில் அடைதல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனும் உய்ய, இருட்கடுண்டவர் அருளும் உலகும் எல்லாம் ஈன்றார் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருக்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவம் திறத்தல். தேவியம்மா வாங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமானுற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. சரஸ்வதி அம்மா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விழு பொருளே உன் தொழும்படியோங்கள். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விழு பொருளே உன தொழும்படியோங்கள். மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, வன் திருப்பெரும் துறையாய் வழியடியும். கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே, கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே, கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய், என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். நன்றி சிவபெருமானே. சிவசிவ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற ஒரு மகத்தான நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள செவிமடுக்க வந்துள்ள அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று, அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியேன் இந்த சிந்தித்தல் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதுகாரும் நம்முடைய பிறந்து வளர்ந்து நம்முடைய அறியாமையெல்லாம் நீக்கி நம்மையெல்லாம் ஒரு பொருட்டாக நாய் சிவிகை ஏற்றுவித்த நாயேனை, தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாதன் செய்வனிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கே சென்றூதாய் கோத்தும்பி என்கிற மணிவாசகரோடு வரிகளோடு நிகழ்ச்சியை நாம் பணிவோடு தொடங்குவோம். சிவபெருமானே, அதுபோல
நம்முடைய அறியாமை என்னும் இருளை நீக்கிய அத்தனை குருநாதர்களுடைய பொற்பாதங்களுக்கும் நம்முடைய உடல், பொருள், ஆவியை சமர்ப்பிப்போம். ஏன்னா, யார் யாரு எங்க வந்து நம்முடைய மயக்கத்தை தீர்த்தாங்கன்னு தெரியாது. ஆமா. அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். வாழ்க்கையில அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி கூறியவங்களா இருக்கணும். ஆமா. எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய யாரோ வந்து நம்மளுடைய அறியாமையை நீக்கியிருப்பாங்க. அதனால அத்தனை குருநாதருக்கும் நன்றி சொல்லுங்க. ஆனா குறிப்பா குரு அப்படின்னும்போது சிவகுரு தான் மேலான குருவா ஆகுறார். இந்த உலகத்துல வாழ்க்கையில பிழைக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தவங்க காரிய குரு. அதுக்கப்புறம் இந்த சூட்சுமத்த சொல்லிக் குடுத்தவங்க காரண குரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுதான் உலகம், இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லிக் குடுத்து, உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துற ஒரு குரு வருவார் இல்லையா? அவர்தான் சிவகுரு. இந்த 3 குருவும் வேணும். முக்கியமா வேணும். யாரையும் நம்ம புறந்தள்ளக்கூடாது. ஏன்னா பொழைக்கணும் இல்லையா? வயித்துக்கு என்ன பண்ணுவீங்க? உலகம் நம்மள மதிக்கணும்னா காரிய குரு நிச்சயம் வேணும். இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கணும்னா காரண குரு நிச்சயம் வேணும். இது 2ம் இருந்தா தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். இல்லன்னா அதுவும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து இது 2 இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னா, அண்ணலார் அடி அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அடியார்களுக்கு அ அமுது செய்விக்கிறதுக்காக தான் நம்ம செல்வத்த சேர்க்கணும். இப்ப புரியுதுங்களா? நம்ம எதுக்கு இல்லறம் நடத்துறோன்னு? இல்லறம் நடத்துறனுடைய அந்த தொன்மை எதுக்குன்னா, அந்த உண்மையான சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்காக தான் நம்ம இல்லறம்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த இல்லற சிஸ்டம் எதுக்கு வந்திருக்குன்னா, முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுடைய பெரும் கருணைய, சமயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம குழந்தைகள பெத்துக்கிறோம். வேற எதுக்காகவும் பெத்துக்கக்கூடாது. அற்ப நோக்கங்களுக்காக பெத்தோம்னா, அற்ப நோக்கங்களுக்காக போயிடும். சரியா? அப்ப நம்ம எதுக்காக குழந்தைகள பெத்துக்கிறோம்னா, சாமியோட புகழ, திருவருள் கருணைய கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காகத்தான் குழந்தைகள பெத்துக்கணுமே தவிர, வேற எதுக்கும் கிடையாது. இறை நோக்கத்துக்காக அந்த குழந்தைய பயன்படுத்தணும். அப்பதான் நீல ஆயுள், நிறை செல்வம், ஒரு நிம்மதியான பிடிப்பு நமக்கு கிடைக்கும். உலகியலுக்காக ஈன்றெடுத்தோம்னா, அது உலகியலோட போய் முடிஞ்சிரும். இல்லன்னா செல்வத்துல முடிஞ்சிரும், இல்ல கல்வியில முடிஞ்சிரும். நமக்கு அது வேண்டாம். திருவருள் திருவருள் கருணையையும், திருவடியையும் சொல்ற ஒரு குழந்தையா தான் நம்ம குழந்தைகள உருவாக்கணும். ஆமா. நம்ம பட்டது போதாதா? மலம், மூத்திரம் இந்த பொய்யான உலகத்துல நொந்து நூலாகி போய், அதுக்கப்புறம் திருவடி அடைஞ்சிருப்போம். அப்படி நொந்து நூலாகி போய் திருவடிய அடைஞ்சு நம்ம அந்த பேர பெறுறோம் இல்லையா? அந்த மாரி நம்ம குழந்தைங்க போய் அவஸ்தைப்படக்கூடாது. ரொம்ப அவஸ்தைப்படக்கூடாது. அதுக்கு உண்மைய சுட்டி காமிச்சு, இதுதான் வாழ்க்கை. இதுதான் முறை. இதுதான் ஒரு நல்ல அப்பா, அம்மா வந்து நல்ல அப்பா, அம்மாவுக்கு இதுதான் விஷயம். நல்ல தாய் தந்தையருக்கு இதுதான் அழகு. நம்ம பட்டது போதும். நம்ம பட்டது போதும். நம்ம குழந்தைக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்வத்துல சேர்த்து வைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. ஞானத்த என்ன குடுத்தீங்க? முதலாவது ஞானத்த குடுக்கணும் குழந்தைங்களுக்கு. முதலாவது ஞானத்த குடுக்கணும். இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு புள்ளைக்கு இருக்குதான்னு அப்பா முடிவு பண்ணணும். நாம இல்லனாலும் இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை எதிர்கொள்ளுமா? அப்படின்னு ஒரு அப்பா முடிவு பண்ணணும். 1. 2வது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்மா எப்படி முடிவு பண்ணணும்னா, நாம இல்லனாலும் இந்த பொண்ணு இந்த உலகத்த ஜெயிக்கிறதுக்கான ஆற்றல் இருக்குதா? அப்படின்னு அந்த திருவடி ஞானத்த குடுத்து, இதுதான் ரகசியம்ன்னு சொல்லி அதுக்கு ரகசிய உபதேசம் குடுத்து, நீ இப்படிதான் மேனேஜ் பண்ணணும். இப்படிதான் மனிதர்கள எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ரகசியத்த சொல்லிக் குடுக்குற பெரிய பாங்கு இருக்கு இல்லையா? அதுதான் பிறவி எடுத்ததுக்கு பெரிய பங்கு. அதான். அந்த திருவடியை இலக்காக வச்சு தான் நம்ம பயணிக்கணும். நம்ம உலகத்துல எது வேணாலும் சாதிக்கலாம். ஆனா திருவடியில தான் கடைசியில வந்து நிறைவடையும். அப்படின்னு சொல்லி, இந்த உண்மைய நம்ம உணர்ந்து, நம்முடைய குழந்தைகளுக்கு நிச்சயம் வந்து திசை திருப்பி விட்டுறாம, அவங்கள அலைய விடக்கூடாது பாவம். நம்ம தான் அலைஞ்சோம்ல. அ ஊர் ஊரா என்னென்னவோ தேடி எங்கெங்கோ அலைஞ்சோம். நம்முடைய கருத்தியல் தொடர்பா இன்னைக்கும் தேமேன்னு தான் இருக்கிறோம். இன்னைக்கும் தேமேன்றோம். என்ன ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? என்னத்துக்கு பண்றோம்ன்னு அறியாமையில எத்தனையோ உயிர்கள் இருக்கு இல்லையா? அந்த மாரி நம்ம இல்லாம, நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரகசியத்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைங்களுக்கு அது பக்குவம் வரும்போது கரெக்ட்டா சொல்லணும். எடுத்த எடுப்புல சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து உரைப்பார் உரைக்கத்தான் அது எடுக்கும். ஆமா. எப்பவுமே நம்ம சொல்றத நம்ம குழந்தைங்க உடனே சட்டுன்னு கேட்க மாட்டாங்க. புரியிற விதத்துல சொல்லி, அவங்களுக்கு வாழ்ந்து காமிக்கணும். சில இடத்துல நம்ம நடிச்சும் காமிக்கணும். அப்படி நடிச்சு காமிச்சா தான், அதுக்கு வறுமைன்னா என்னன்னு தெரியும். உண்மைன்னா என்னன்னு தெரியும். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். அப்பதான் நம்ம வந்து அதுகிட்ட வாழ்ந்தும் காமிக்க முடியும். அப்படின்னு சொல்லி, நம்ம இன்னைக்கு திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 11வது பகுதியில அட்டாங்க யோக பேரு, அட்டமா சித்தி வந்துட்டோம். அட்டமா சித்தி பத்தி நம்ப கடந்த 3 நாட்களா, 4 நாட்களா பார்த்துட்டு வரோம். இந்த அட்டமா சித்தி ரொம்ப இது பலன்னு சொன்னேன் நானு. அதாவது இதுதான் இறுதி பலன் நம்ம முடிவு பண்ணிட்டோம். சமாதி தான் வாழ்க்கையினுடைய எண்டுன்னு சில பேர் முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். அது எண்டு இல்ல.
சமாதி வந்து எண்டு இல்லை. அதுதான் வாழ்க்கையினுடைய தொடக்கம்னு வேற சொன்னேன் நான். சமாதின்றது பதம். அந்த பதத்தை வந்து ஒரு சாதகன் கடைசியில இறுதி நிலையில் எட்டுறான். எட்டிய பிறகு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆளுமை தன்மை தான் அந்த 8 வகையான ஆளுமைகள். அதுவும் ஒரு நல்ல சாதகன் வந்து திருவடியே போதும். நம்ம நாயன்மார்கள்லாம் எல்லாம் அந்த 8 சித்தி அடையறதுக்காக போனாங்க இல்ல. அந்த 8 சித்திகளை அடையறதுக்கு போல. ஆனா அது கிடைக்கும். இறுதி நிலைப்பாட்டுல ஒரு தவம் பண்றவங்க நிச்சயம் இறுதியில வந்து நிச்சயம் அது கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம சிகாரத்துக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அட்டமா சித்தி கிடைக்கும். ஆனா அதுக்கு உண்டான பேசிக் படணும்ல, அடிப்படை தெரியணும்ல. ஆனா இந்த அடிப்படை இல்லாம யார் ஒருத்தருக்கும் இது நிகழாதுன்றது அடிக்கடி நான் சொல்லிட்டு வரேன். ஒரு அடிப்படையில குறைஞ்சபட்சம் ஒரு ஒழுக்கம் இருக்கும். அந்த அந்த அடிப்படை ஒழுக்கம்னா சாமிக்குள்ள வந்துட்டீங்க முதல்ல, அந்த ஒழுக்கத்துக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அதை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கூத்தெல்லாம் இருக்குது நிறைய. இதுதான் அந்த அட்டாங்க யோக பேர் சொல்லுது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த நிலையை வந்து இப்ப பார்த்தோம். ஒரு குருநாதர்கிட்ட 12 வருஷம் உபதேசம். என்னைக்கு நீங்க உபதேசம் காதால கேட்டீங்களோ, என்னைக்கு திருவடி வந்து குருமதியில இருக்குதுன்னு நீங்க கேட்ட நாள்ல இருந்து எண்ணிக்குங்க. 12 வருடம். ஒரு 12 வருடம் ஒரு குருநாதர் கூட இருந்து பயணிச்சு உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா மாற்றங்களையும் அவர்கிட்ட சொல்லி 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 பகிர்ந்து 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 ஒரு 12 வருடம் ஒரு சைக்கிள் முடிஞ்ச பிறகுதான் நீங்க முழுமை பெறீங்க. அப்போ ஒரு உபதேசம் வாங்கி 12 வருடங்கள் ஆகிறதுக்கு ஆன பிறகுதானே நீங்க ஒரு முழுமைக்கு வரீங்க. அப்போ இதுக்கிடையில நீங்க என்னென்ன அடையறீங்கன்றதெல்லாம் நம்ம கடந்த 2 பாடல்ல பார்த்தோம். 7 வருஷத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம். நடை வேகம் கிடைக்குது. 10 வருஷத்துல என்ன கிடைக்குது? ருத்ரன் ஆவலான்னு சொல்றது பார்த்தோம். நேத்து பாட்டுல ருத்ரனை பத்தி சொல்லியிருந்தார். உடம்பே அந்த ஒரு பெரிய சிகப்பா மாறிடும், தேஜஸ் ஆயிடும்ன்றத சொல்லியிருந்தார். இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாமா? நம்ம 10வது பாட்டை பார்ப்போம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பு இருக்கக்கூடிய அட்டமா சித்தியில 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தானே அணுவும் சகத்து தன்னோன்மையும் மானக்கனமும் பராகாய தேகலும் தானே அணுவும் சகத்து தன்னோன்மையும் மானக்கனமும் பராகாய தேகமும் தானவதும் பர ஆகாயம் சேர்த்தன்மையும் ஆனத உண்மையும் வியாபியுமாம் 8 தானே அணுவும் சகத்து தன்மையும் மானக்கணமும் பராகாய தேகலும் தானவதும் பர ஆகாயம் சேர்த்தன்மையும் ஆனத உண்மையும் வியாபியும் மாம் 8 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது சொல்லாடல்களை கண்டு அறிமுகப்படுத்திக்கணும். சொல்லாடலை கண்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது சொன்னார். இப்ப பாருங்க, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்போ பதமா பார்த்துடலாம். தானே அணுவும் சதத்தத்துன் சதத்தன் சதத்து தன் தானே அணுவும் சதத்து தன் நொய்மையும் மானக்கனமும் பராகாய தேகலும் தானாவதும் பர ஆகாயம் சேர்த்தன்மையும் தானாவதும் பர ஆகாயம் சேர்த்தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியுமாம் 8 இப்போ தர்மயாஜனம் பொழிப்புரைய ஒரு முறை வாசிடலாம். பொழிப்புரை பாடல் கொண்டான பொழிப்புரை. 8 சித்திகள் ஆவன யோகி ஒருவனே தான் வேண்டியவாறு 8 தன்மையனாக நிற்றல்.
அவை அணுவினுள்ளும் அணுவாய் நுழைதல், அண்டத்தினும் பெரியோனாய் அவற்றை கடந்து நிற்றல், காற்றினும் நொய்மையனாய் வானத்தில் உலாவுதல், எத்துணை ஆடவர் கூடி எடுப்பினும் எடுக்க மாட்டாத வரும்படி மலை போல திண்மை உடையவனாய் இருத்தல், நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் செல்லுதல், நினைத்ததை அடைதல், எல்லோராலும் ஏற்று போற்றப்படுதல், யாவரையும் தன் வழிப்படுத்தி நிற்றல் என்பவனுமாம். இதுதான் பாடலுடைய பொழிப்புரை. இன்னும் ஒரு முறை படிச்சிடுறேன். 8 சித்திகளாவன யோகி ஒருவனே தான் வேண்டியவாறு 8 தன்மையனாக நிற்றல். தான் வேண்டியவாறு 8 தன்மையனாக நிற்றல். அவை அணுவினுள்ளும் அணுவாய் நுழைதல், அண்டத்தினும் பெரியோனாய் அவற்றை கடந்து நிற்றல், காற்றினும் நொய்மையனாய் வானத்தில் உலாவுதல், எத்துணை ஆடவர் கூடி எடுப்பினும் எடுக்க மாட்டாத வராம்படி மலை போல திண்மை உடையவனாய் இருத்தல், நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் செல்லுதல், நினைத்ததை அடைதல், எல்லோராலும் ஏற்று போற்றப்படுதல், யாவரையும் தன் வழிப்படுத்தி நிற்றல் என்பவனவான். இது பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. இனி இந்த பாட்டு அதனுடைய அனுபவத்தின் கண் நம்ம பார்க்கலாம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிராகாயம், பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்னும் காரண பெயர் உடையன இது 8. இத தமிழ்ல சுருங்குதல், விரிதல், பெருத்து கனமாதல், லேசாதல், வேண்டியதை பெறுதல், விரும்பியதை மேற்கொள்ளல், வசியமாக்குதல், வேற்றொரு கொள்ளுதல் என்ற எண்வகை சாதனைகள். இதுதான் தமிழ்ல அனிமா. சுருங்குதல், மகிமா ரொம்ப விரிச்சு பெருசா நிக்கிறது, லகிமா லேசா வருது, கரிமா, கரிமான்றது என்னது? பெருத்து கனமாதல், லேசாதல், வேண்டியதை பெறுதல், அப்புறம் விரும்பியதை மேற்கொள்ளல், அதுக்கு என்ன சொல்றாங்க? பிரார்த்தி, அப்புறம் வசியமாக்குதல், அப்புறம் வேற்றொரு கொள்ளுதல். இப்படி சமஸ்கிருதத்துல அந்த சொல்லு நல்லா பாத்துங்க. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்னும் காரண பெயருடையன என்க. அதான் இதுதான் குறிப்பிடல சொல்லப்படுது. இப்போ இது இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரியாம நடந்துட்டே இருக்குது. இது ரொம்ப ஆமா, நிச்சயம் இது பார்க்கலாம். எப்படின்னா, இந்த அனுமன் இந்த ராவணன் அனுமன் அதாவது தூதுவரா போகும்போது அந்த ராவணன் ரொம்ப மேல உட்கார்ந்துருப்பார். ஆமா, வந்திருக்கிறது ஒரு குரங்கு வந்திருக்கு, தூதுவரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்போ வர சொல்லு, என்னத்துக்கு வந்திருக்குது இங்க வானரம் அப்படின்னு ஒரு மாதிரி பாப்பாப்புல ராவணன். அப்போ அப்படி நினைச்ச உடனே அதை நினைச்ச மாத்திரத்துல இவர் அதை நினைக்கிற இதுதான் அந்த ஈசத்துவம். அந்த தன்மை அனுமனுக்கு இருந்தது. வந்த உடனே அப்போ நிக்க வச்சு பேசுறாப்புல, வந்திருக்குது வானரம்னு நினைச்சிட்டாப்புல. நினைச்ச உடனே அந்த ஈகோ கிளாஷ் ஆகுது. யாருக்கு? அனுமனுக்கு. அப்ப என்ன பண்றாரு? இப்ப இந்த மமதையில நீ இருக்கிறியா? ஒரு நாட்டினுடைய அரசன்ற மாதிரி உனக்கு அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த நினைப்புல நீ பேசிட்டு இருக்கிற. ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு நினைச்ச மாத்திரத்துல தனக்கு ஒரு ஆசனத்தை தயார் செய்கிறார். அப்போ அனுமனுக்கு சுருங்கவும் முடியும், விரியவும் முடியும். அப்ப என்ன செய்யறாரு? ஆசனத்தை தயார் செய்யறாரு. அப்ப நினைச்ச மாத்திரத்துல நினைச்சதை செய்யறார், இந்த ஈசத்துவத்தை பெறார். இதுதான் சித்திகள். அப்போ ராவணனுக்கு நேர் எதிரா என்ன பண்றாரு? அந்த பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தை தயார் பண்றாரு. அந்த ஆசனத்துல உட்காந்து நேர் நிகரா பேச. இதை பார்த்த உடனே இவ்வளவு பெரிய ஆற்றலா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. யாரு? ராவணன் பாக்குறாரு. இதுதான் அந்த சபையில அந்த அனிமா அப்புறம் மகிமா என்ற சித்தியை அனுமன் செஞ்சு காமிக்கிறார். இப்படி வரலாற்று நெடுக நிறைய இடங்கள்ல இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விரித்து நில்லல். அதே மாதிரி இந்த போர் புரிஞ்சு முடிஞ்ச பிறகு விஸ்வரூப காட்சி கிருஷ்ணன் இவருக்கு கொடுப்பார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அந்த விஸ்வரூப காட்சி என்னது? அதுதான் அந்த மகிமா. என்ன மகிமா? அதாவது என்ன சொல்றாங்க? விரும்பியதை மேற்கொள்ளல், அதுக்கு முன்னாடி சொல்றாங்கல்ல, சுருங்குதல், விரிதல், அதாவது மகிமா. இதுதான் அவரு காமிச்சிடுறாரு. விஸ்வரூப காட்சி கிருஷ்ணர் யாரு காமிக்கிறாரு?
அர்ஜுனனுக்கு அதான் விரிதல். விரிதல். அதே மாதிரி ஒரு முறை அனுமன் வந்து படுத்திருப்பாரு. படுத்திருக்கும் போது அந்த பக்கம் பீமன் வருவார். பீமன் வரும்போது அந்த வாள் வந்து ஒரு தடையா இருக்கும். ஒரு தடையா இருக்கும். அதாவது அனுமன் வந்து ரொம்ப வயசான காலத்துல இருப்பாரு. அப்ப அந்த அனுமன் அந்த வாளை கிராஸ் பண்ணி போகும்போது வாள் வந்து ஒரு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாளை தூக்க முயற்சி பண்ணுவாரு. இந்த உலகத்திலேயே என்னை போல ஒரு பலசாலி இல்லைன்ற ஒரு நினைப்பு பீமனுக்கு வந்துருச்சு. அப்போ பீமனுக்கு வந்ததுனால பீமன் என்ன பண்ணுவாரு, அந்த வாளை என்ன பண்ணுவாரு, இது என்ன ஒரு வானரம் தானே படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானரம் தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த வாளை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. கடைசி வரைக்கும் அந்த வாளை என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. வாளை என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. அப்போ அவ்வளவு கனத்து இருக்கும். அப்போ இது என்னது, இது என்ன சித்தி, இது என்னது, என் வகை சித்தில இது என்ன வரும், சுருங்குதல், விரிதல், பெருத்து, கனமாதல். இப்ப 3வது அடையாளம் இந்த வாளை தூக்க முடியாது. லகிமா. லகிமான லேசாதல்னு வரும் நினைக்கிறேன். ஆமா. அப்போ சுருங்குதல், விரிதல், பெருத்து, கனமாதல். பெருத்து கனமாதல்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப அந்த அளவுக்கு ஹைட்டா போய் நிக்கிறது. அப்ப தன்னைத்தானே தான் உடம்பை யாராலும் தூக்க முடியாத அளவுக்கு இப்ப சொல்றாங்கல்ல, இந்த பாட்டுல நான் பார்த்தேன்ல, அத்தனை இளைஞர்கள் கூடி தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மலை போல இருக்கிற உடம்ப கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி 8 வகையான இது. இதெல்லாம் வந்து அனுமன் வந்து செஞ்சு காமிச்சார். ஆமா. அந்த வாளை தூக்க முடியாத ஒரு நிலைமை. தன்னுடைய உடம்ப தூக்க முடியாத ஒரு சூழலை உண்டாக்கி விட்டுறது. இதெல்லாம் இது வந்து வரலாற்று புராண ரீதியில கொடுக்கிறது. இந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். இந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். அதான் நேத்து சொன்னேன் இல்லையா? நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? பிராணாயாமத்தை பார்த்தோம். இந்த மூச்சு காற்றை வீணாக்காத ஒரு சூழல் நமக்கு கிடைச்சதுன்னா, அது நிச்சயம் வந்து மிகப்பெரிய அற்புதமான சூழல் ஏற்படும்னு சொன்னேன் நான். அப்போ ஒரு 12 வருடம் காத்திருக்கணும். எப்படி? திருவடி கேள்விப்பட்ட நாள் முதலா, திருவடி புருவ மத்தியில இருக்குன்னு கேள்விப்பட்ட நாள் முதலா, உங்களுக்கு இகவர சௌபாக்கியம் 2மே உண்டு இதுல. அதான் சொன்னேன், சமாதிக்கு அப்புறம் எல்லாம் வந்து பேக் பண்ணி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு உள்ள வச்சு பேக் பண்றது சமாதி கிடையாது. அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்றேன் நான். இது ஒரு பயிற்சி பட்டறை. முதலாவது இறைவனை தேடு. முதல்ல இறைவனை பணி. அதுக்கப்புறம் உலகத்தை கத்துக்கோ. அதை சொல்லி கொடுக்காம முதல்ல நம்ம உலகத்தை சொல்லி கொடுத்துட்டோம். பாவம் உலகத்துல போய் விழுந்த உயிர் என்ன பண்ணல, அடுத்து காரணமா இருக்கிற நாராயணனும் கண்டுக்க முடியல, அதுக்கப்புறமா இருக்கிற ரட்சிக்கிற இந்த இறைவனையும் ருத்ரனையும் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கப்புறமா இருக்கிற மேலான பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய எல்லாம் இல்ல சிவபெருமனை புரிஞ்சிக்கூடிய தன்மையே இல்லாம போயிடுச்சு. அப்படி ஓடி ஓடி உலகத்தை தேடி ஓடின அந்த உயிர் அதுக்கு ஆதாரமா இருக்கிற இறைவனை சுட்டி காமிக்காமல போயிடுச்சு. அப்ப முதல் எது பேசு? திருவடிதான் பேசு. அப்ப குழந்தைக்கு முதல்ல நம்ம அதுதான் வந்து முறையில என்ன பண்ணி கொடுக்குறாங்க, பூணூல் கல்யாணம்னு சொல்லிட்டு காயத்ரி மந்திரங்களை உபதேசம் பண்ணி அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க, அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு அந்த ரகசியம் சொல்லி கொடுத்துறாங்க. இனி நான் உங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, சரீரத்தின் மூலமாக நான் வந்து உனக்கு அப்பா அம்மா, ஆனா உனக்கு ஆத்மார்த்தமான தந்தை இருக்கிறார், அவர் தான் சிவபெருமான். உன்னை ரட்சிக்க கூடியவள் பராசக்தி, அவளே சக்தியாக இருக்கின்றால். இவங்க 2 பேரையும் நீ வந்து தியானத்துல அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீ தியானித்து இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூணூல் போட்டு விட்டு, இனி உனக்கு பிரம்மமே துணை, இன்று முதல் நீ பிராமணன் ஆனாய், தன்னியமானாய், குழந்தாய் அப்படின்னு தான் அந்த குழந்தைக்கு மந்திர உபதேசம் கொடுத்து பூணூல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு பிராமண குழந்தைக்கு உபதேசம் என்ன பண்ணுதுன்னா, இதுதான் ரகசியம். அவங்களுக்கு அது கொடுக்கப்படுது. அதைத்தான் நான் என்ன சொல்றேன், இது எல்லாருக்கும் பொது. உண்மையை உணர்ந்தவர்கள் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய உண்மை. அதான் சொன்னேனே, நீங்க பட்டது உங்க குழந்தை படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க பட்டது நீங்க உங்க குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, நம்ம பட்டதே போதும்னு நினைக்கிறீங்கல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். ஞானத்தையும் கொடுங்க. குழந்தைங்களை சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, ரைட். அவங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஞானத்தை கொடுங்க, ஞான தானம் பண்ணுங்க. ஞானம் தான் பிரதானம். அந்த ஞானத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உலகத்துல அதுங்க ஜெயிச்சிரும். அதுதான் சொன்னேன் நான். அப்போ இந்த அட்டமா சித்தியில உங்களுக்கு எல்லா வகையான ஆற்றலும் நிச்சயம் கிடைக்கும். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு உழைப்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ உபதேசம் கேட்ட நாள் முதலா 12 வருடம் காத்திருக்கணும். அந்த 12 வருடங்கள்ல உங்களுக்குள்ள என்னென்ன நடக்கும்? இந்த உபதேசத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க முதல்ல ருத்ராட்சம் வந்திருக்கணும், நீங்க விபூதிக்கு வந்திருக்கணும், அப்புறம் 5 எழுத்துக்கு வந்திருக்கணும், ஒரு ஒழுக்கத்துக்கு வந்திருக்கணும். ஒழுக்கத்துக்கு வந்தா தான் குருநாதர் உங்களுக்கு கிடைப்பார். நீங்க கடைபிடிச்ச நாள்பட்ட அவர் கடைபிடிச்ச ஒழுக்கத்துக்கு தான் உங்களை தேடி குருநாதரே வராரு. அசரீரி மூலியமா உங்களுக்கு வராரு, வந்து உங்களை பக்குவப்படுத்துறாரு. அதை கேட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓய்வடைகிறோம்.
அப்படி சேவை செஞ்சு இந்த 12 வருடங்கள்ல ஒரு முழுமை பெற்று மிகப்பெரிய நிறைவான பலனை தான் நம்ம வந்து அந்த நேத்து பார்த்தோம். பிராணாயாமத்தினுடைய அருமை என்னன்னு பார்த்தோம். அப்போ அதை வீண் பண்ணக்கூடாது. மூச்சு காற்று வீண் பண்ணாம யார் ஒருத்தர் சரியா சுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிராணாயாமம் செய்றீங்களோ பிரத்யாகாரத்துல நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டுன்றதை நேத்து நம்ம பார்த்தோம். அதனுடைய முழுமை தத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம சொல்லப்படுது. அப்போ எவ்வளவு உழைப்பு இருக்கும் அட்டமா சித்திக்கு, எவ்வளவு உழைப்பு நிச்சயம் தூரம் கிடையாது. தூராதி தூரம் கிடையாது. 2 விரல் எடை தூரம் தான் இருக்குது. உங்க கண்ணுக்கும் உங்க புருவ மத்தியத்துக்கு இருக்கிற தூரம் தான் வாழ்க்கை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. வாழ்க்கை எவ்வளவு தூரம் இருக்குது? உங்க 2 கண்ணுக்கும் புருவ மத்தியத்துக்கும் இருக்கிற தூரம் தான் வாழ்க்கையினுடைய தூரம். என்ன சாமி எப்படி சொல்லிட்டீங்க? நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னா நம்ம 2 அந்த கண்ணுக்கும் புருவ மத்தியத்துக்கும் உள்ள இருக்கிற தூரம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வாழ்க்கையினுடைய தூரமே. ஆமா, எண்டே அதுதான். உங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம்னா உங்க கண்ணு போய் புருவ மத்தியில சேர்ற வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கு. சேர்ந்துருச்சுன்னா உங்களது உடம்பு முடிஞ்சிருச்சு, மனசு முடிஞ்சிருச்சு, இந்திரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஒடுங்கிருச்சு. வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டீங்க. முடிச்சு எண்டு போய் நிறுத்திட்டீங்க. அததான் சொன்னேன். உங்க வாழ்க்கையின் தூரம் எவ்வளவுன்னா உங்க 2 வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நடுவுல இருக்கிற புருவ மத்தியத்தை நீங்க பாக்குற வரைக்கும் இருக்கிற தூரம் இருக்கு இல்லையா? அதுதான் தூரம். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தூராதி தூரம். இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் இல்ல. இதெல்லாம் நம்மளுக்கு ஆகுமா? ஆகாது. ஆகுமா? ஆகாது. அப்படின்னு நினைப்பதுல நெகட்டிவ். இதெல்லாம் வந்து மாயை செய்கிற கூத்து. மாயைக்கு என்னன்னா உடம்பால தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும். மாயைக்கு என்னன்னா மனசால தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும். உயிருக்கு என்னன்னா மயக்கத்தை கொண்டு போய் வச்சுக்கணும். ஆக மொத்தம் இதுங்க தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கோசம் இந்த உலகத்தினுடைய அந்த உண்மையை அறிஞ்சுக்க விடாம செய்யறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த மாயைக்கு. இது சாமி திரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. திரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒழுக்கத்துக்கு வந்து கடைபிடிச்சு அதுக்கப்புறம் ஆசனத்துல உட்காந்து அதுக்கப்புறம் பிராணாயாமம் செஞ்சு அதுக்கப்புறம் பிரத்யாகாரன்ற காற்றை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாரணையில ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தியானத்துக்கு வந்து இறைவன் தான் எல்லாம்னு சொல்லிட்டு தியானத்தை பண்ணி அதுக்கப்புறம் சமாதி நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறமா தான் அட்டமா சித்தி. ஆனா அதான் வாழ்க்கைன்னு சொல்லலையே அட்டமா சித்தி. இந்த அட்டமா சித்திலயும் மனசு போகாம எனக்கு சாமியோட திருவடி நிழல்லே நான் இருந்துடுறேன். சாமியோட திருவடி நிழல்லே அதாவது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனிந்தை இணையடி நிழலே அப்படின்னு இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி தான் இந்த அட்டமா சித்தி சிவபெருமானு. சரி, இப்ப கொஞ்சம் விரிவா பார்த்துடலாமா? 8 சித்திகள் ஆவன. ஒருவன் தான் வேண்டியவாறு 8 தன்மையாக நிற்றல். இந்த 8ம் வந்து உடனே பண்ண முடியும். நினைச்ச மாத்தத்துல பண்ண முடியும். அடுத்து அவை அணுவினுள்ளும் அணுவாய் நுழைதல். எதுக்குள்ளயும் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு கவிஞன் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு. உண்மையான கவிஞனை சொல்றேன் நான். ஒரு கவிதை எழுதுவதற்கு அவருக்கு வரி வேணும் இல்லையா? அப்போ எந்த ஒரு பொருளை அவர் மையமாக வைத்து எழுதுகிறாரோ அந்த பொருளாக அவர் மாறினால் மட்டுமே ஒரு கவிஞன் ஒரு படைப்பாற்றல் உள்ள கவிஞனாக மாற முடியும். அப்போ இயல்பா ஒரு கவிஞனுக்கு அந்த சித்தி இருக்குது. என்ன சித்தி? ஒரு புகழ்பெற்ற கவிஞன், உதாரணத்துக்கு பாரதி எடுங்க. வெந்து தணிந்தது காடு. எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருளில் அவனாக மாறி விடுவான். எப்படி? அணுவினுள்ளும் அணுவாய் நுழைதல். அணுவினுள்ளும் அணுவாய் நுழைதல். ஒரு பெண்ணுன்னா அந்த பெண்ணுக்குள்ள நுழைஞ்சிடும். அந்த பெண்ணு படுகிற பாட்டை அவன் வரிகளாக எழுதிடுவான். ஆமா, அதான் ஒரு நல்ல கவிஞனுக்கு அடையாளம். ஒரு நல்ல கவிஞன் ஒரு தொடப்பு கட்டையை வந்து கவிதை எழுதுனா அந்த தொடப்பு கட்டையை அவன் மாறுவான். ஆமா, தொடப்பு கட்டையை மாறுவான். அந்த குச்சி படுகிற பாடை அவன் உணர்வான். ஒரு ரயிலை பத்தி எழுத சொன்னா அந்த புகை வண்டியை பத்தி எழுத சொன்ன அந்த புகை வண்டியாகவே அவன் மாறி விடுவான். வானத்தை பற்றி எழுத சொன்ன அந்த வானத்தை போலவே அவன் மாறி விடுவான். ஆகாயத்தை பற்றி எழுத சொன்ன ஆகாயம் போல மாறிவிடுவான். மழையை பற்றி எழுத சொன்னால் மழையாகவே அவன் மாறி விடுவான். இப்படி யார் ஒருவர் எந்த பொருளை பற்றி எழுத சொன்னாலும் அந்த பொருளுக்குள்ள அவனாக மாறுகின்றானோ அதுவான் அணுவாதல். இதுதான் ஒரு கலை. இயல்பாகவே ஒரு நல்ல கவிஞன் இந்த வேலையை செய்வான். காப்பி அடிக்கிறவன் செய்ய மாட்டான். காப்பி அடிக்கிறவன் என்ன செய்வான்? இலக்கியங்கள்ல இருந்து இலக்கணங்கள் ஏற்கனவே எழுதின அந்த ரகசியங்களை பார்த்து அதை வச்சு ஃபார்முலா வச்சு புதுசா புனைவான். அவன் பேர் வாங்கிக்குவான். புலமைன்னு அவன் ஏற்கனவே இருக்க சொல்லாடல்களை பயன்படுத்தி பேர் வாங்குறவன் நிறைய பேர் இருக்கான். அப்படி இல்லை. தவத்தில் கூடி வறுமையும், அதாவது திருவிளையாட புராணத்தில் கேட்பார்ல,
பிரிக்க முடியாதது என்னவோ வறுமையும் வாட்டமும். யாருக்கு? கவிஞனுக்கு. ஒரு ஒரு நல்ல புலமை, உண்மையாக இருக்கிற புலமை உள்ளவனுக்கு வறுமை நிச்சயம் வேணும். ஏன்னா வாழ்க்கையை உணர்வதற்கு வறுமை நிச்சயம் தேவைப்படுது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு கவிஞனுக்கு நிச்சயம் வறுமை தேவைப்படுகிறது. இல்லைன்னா படைப்பாற்றல் வராது. 5 மூட்டை 60 உனக்கு இருக்குது. தூங்குறதுக்கு பெட்டு, நல்ல படுக்கை, ஏசி, காலைல எழுந்த உடனே காபி கொடுக்கறதுக்கு ஆளு, அப்புறம் பல் தூளுக்கு பேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, சாப்பாடு செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, உன்னை குளிப்பாட்டி கொடுறதுக்கு ஒரு ஆளு, உனக்கு துணியை தொடச்சு விடுறதுக்கு ஒரு ஆளு. இப்படி 5 மூட்டை 60 உனக்கு எல்லாமே கிடைச்சதுன்னா நீ வாழ்க்கையுடைய நுட்பத்தை உன்னால பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. வாழ்க்கைன்னு என்ன உனக்கு தெரியும்? தெரியாது. ஏன்னா உனக்கு எல்லாமே கிடைச்சிருது இருக்கிற இடத்துல. அப்ப எல்லா சௌகரியங்களும் ஒரு ஆளுக்கு கிடைச்சிச்சுன்னா நிச்சயம் வாழ்க்கையை அவன் முழுமையா அனுபவிக்கவே முடியாது. இதுதான் சித்தார்த்தன்ற ஒரு புத்தருக்கு நடந்தது. இளமை காலத்துல எதுவும் குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? எந்த உலக ரகசியமும் தெரியக்கூடாது. உண்மைன்னா அவனுக்கு என்னன்னு தெரியவே கூடாதுன்னு பொத்தி வளர்த்தாங்க. ஆனா வாழ்க்கையில அவருக்கு சாமி உலகத்தை காமிச்சு கொடுத்துட்டார். மரணம்னா என்னன்றத பார்க்க வச்சுட்டார். மரணம்ன்றது என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் அவர் வளர்த்தாங்க சித்தார்த்த. ஏன்னா முடியல. உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே என்ன பண்ணாரு? அப்பவே துறந்தார். அப்பவே விட்டாரு இல்லறத்தை. அப்பவே ராஜபோகத்தை விட்டாரு. யாருங்க விட முடியும் இளவரசர் பட்டத்தை? உடனே விட்டாரு. உடனே விட்டுட்டு ஓடி போனார். இதெல்லாம் ஞானம். சரி, இந்த அணுவுக்கு அணுவாதல்ன்றதுக்கு உதாரணம் இந்த கவிஞர்கள் தான். எதை நினைக்கிறார்களோ அதுவாகவே மாறி அந்த படைப்பாற்றலின் மூலம் சென்று அதுக்கு உண்டான ஒரு கவிதைகளை எழுதி உடனே ஒரு 4 வரியில உலகத்தை சொல்லுவாங்க. ஆஹா, பிரமிச்சு போயிடுவீங்க. அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க. அந்த வரிகள்லாம் அற்புதமா இருக்கும். அவன் தான் கவிஞன். அவன் தான் அணுவினுள்ளும் அணுவாய் நுழைந்து அண்டத்தினும் பெரியவனாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த அட்டமாசித்தில அணுவுக்கு அணுவா ஒரு பொருளுக்குள்ள நுழைஞ்சு அந்த பொருளா மாறுற ஆற்றல் இருக்குது இல்லையா? அது ஒரு சித்தி. அது ஒரு விதமான சித்தி. தன்மையனாக நிற்றல், அணுவினுள்ளும் அணுவாய் நுழைதல். அடுத்து அண்டத்தினும் பெரியவனாய் அவற்றை கடந்து நிற்றல். அண்டத்தினும் பெரியவனாய் அவற்றை கடந்து நிற்றல். அது என்னது? அண்டன்றது இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. கண்டம் 6 கண்டம் இருக்கிற மாதிரி அண்டம் நிறைய அண்டம் இருக்கு. எப்படி சொல்றேன்? இதுல பரவெளி, அதாவது வளிமண்டலம் தாண்டின உடனே இந்த கோள்கள் இருக்கிற நிலைமை, அப்புறம் பால்வெளி மண்டலம், அப்புறம் நிறைய மண்டலங்கள்லாம் பிரிச்சு அண்டங்களை பிரிக்கிறாங்க இல்லையா? பகிரண்டமா நிறைய அண்டங்கள் பிரிச்சு 7 அண்டங்கள், கீழ்மேல் உலகங்கள் அப்படின்லாம் பார்த்தோம். நம்ம நேற்று போன பாட்டுல பார்த்தோம். கீழ்மேல் உலகங்கள், கீழே ஒரு 7 உலகம், மேல ஒரு 7 உலகம், அப்புறம் அண்டங்கள், இதெல்லாம் கடந்து நிற்கிற ஒரு பால்வெளி மண்டலம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் ஒரு அட்டமா சித்தி பெற்றவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதான் சொன்ன, நீங்க ஒன்னஸ் வந்துட்டீங்கல்ல, உங்க எனர்ஜி தான் வீணாகல இல்ல. இயல்பாவே நம்ம இறைத்தன்மையில தான் இருக்கிறோம். நம்ம எல்லாம் இறைத்தன்மையில தான் இருக்கோம். நம்ம அதுவா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம அதுவா இருக்கிறோம்னு சொல்லி அமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்படி? இயல்பாவே நம்ம அதுவா தான் இருக்கிறோம். தத்துவமசி அப்படின்னு சொல்லப்பட்ட தத்து துவம் அசி, நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். நீ அதுவாகவே இருக்கிறாய். நீ இறைவனா தான் இருக்கிற. ஆனா அந்த இறைவனா இருக்கிற தன்மையை மறைச்சிருக்கிற தன்மை எத்தனை இருக்கு? எத்தனை தடைகள் இருக்கு? அதுதான் உனக்கே அறிமுகப்படுத்துறது தான் குருநாதர் வராரு. அப்ப முதல் தடை ஆணவம் என்ற மிகப்பெரிய காரிருள். அதுக்கு 2வது தடை கர்மம், நீ செய்யற வினையே உன்னை மறைச்சு வச்சிருக்குது. 3வது தடை நீ கனவு கண்டுட்டு இருக்கே மயக்கம். இந்த 3 திரையை நீக்கிறாரு. அப்போ உனக்கே அறிமுகப்படுத்துறாரு. உனக்கே அறிமுகப்படுத்துறதுக்கு எத்தனை தடை இருக்கு? இந்த 3 தடை இருக்கு. இந்த 3 தடையும் அவர் விளக்குறாரு. இந்த உடம்பால வரக்கூடிய அவஸ்தை, மனசால வரக்கூடிய அவஸ்தை, உயிரால வரக்கூடிய அவஸ்தை, இத்தனையும் கடந்து போய் உனக்கு உன்னை அறிவிச்சு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்ற அறிமுகப்படுத்திட்டு எட்ட போயிடுவார். அவர் தான் கண்ணாடியமா இருக்கிற குரு. அப்போ இந்த அட்டமா சித்தி கிடைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அவர் 7 வருடங்கள் 8 வருடங்கள் அப்படிலாம் இல்லை. யாரெல்லாம் அன்பார், அதான் சொன்னேன், நம்ம நோக்கம் அட்டமா சித்தியா இருக்கக்கூடாது. ஆனா அட்டமா சித்தி யாராலும் தவிர்க்கவும் முடியாது. சாமி அதை பரிசா கொடுத்தே தீர்வார். ஏன்னா நீங்க ஒருமுகப்படுத்திட்டீங்கல்ல. ஒருமுகப்படுத்தின பிறகு அது வீணா போகுமா? நிச்சயம் எல்லாத்துக்கும் கூலி உண்டுங்க.
எல்லாவற்றுக்கும் கூலி உண்டு. ஆமா. நீங்க ஒரே எனர்ஜி தான். நீங்க இரும்பா இருந்து தேஞ்சும் சாகலாம். அதே இரும்பா இருந்து நீங்க புடம் போட்ட ஒரு காந்தகமாவும் மாறிடலாம். 2 விஷயம் தான். உன் வாழ்க்கை உன் கையில். உன் வாழ்க்கை உன் கையில். பிறந்தும் சாகலாம். மீண்டும் மீண்டும் பிறக்கவும் போலாம். அப்ப அந்த உயிருக்கு அறிவுறுத்தினா மட்டும்தான் தெரியும். இப்ப உங்க உயிர் இப்ப நான் தெளிஞ்சிருச்சா இல்லையா? எப்பா திருப்பி மலா மூத்திர திருப்பி யோனியில போந்து திருப்பி பிறந்திருக்கும். அப்படி நம்ம வர முடியாது சாமி. போதும். இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். நம்ம பட்டதே போதாதா? அப்படின்னு ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம கடை திறந்த உடம்ப நம்ம தெய்வீகமா வச்சுக்கிறது முயற்சி பண்றீங்க இல்லையா? அதுதான் இரும்பு காந்தமாகறது முயற்சி பண்றது. இல்ல ஆமா வந்ததும் வந்துட்டோம். தன்னைத்தானே நொந்து நூலாகி போய் துரும்புடிச்சு செத்தாலும் பரவாயில்ல. பாருங்க இரும்பு வந்து எப்பயுமே அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அப்படியே துரும்புடிச்சு ஒண்ணுமே இல்லாம போயிடும். முதல்ல இரும்பு பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்குல அது என்ன ஆயிடும்னா துரும்பு பிடிச்சு போயிடும். ஆக துரும்பு பிடிச்சு சாக போறீங்களா? இல்ல காந்தமா மாற போறீங்களா? இந்த முடிவு நம்ம தான் எடுக்கணும். அப்ப குருநாதருடைய அருளால உங்களுக்கு திருநீர் என்ற துரும் பிடிக்காத ஒரு திருநீர் கிடைச்சது. நம்ம துரும் பிடிக்காம இருக்கணும்னா திருநீர் வேணும். நம்ம துரும் பிடிக்காம இருக்கணும்னா ருத்ராட்சம் வேணும். நம்ம துரும் பிடிக்காம சாகணும்னா சாகாம இருக்கணும்னா என்ன வேணும்? துரும் பிடிச்சு சாகாம இருக்கணும்னா என்ன வேணும்? 5 எழுத்து வேணும். இது 3த்தையும் பிடிச்சு குருநாதருடைய அருளால நமக்கு உபதேசன்ற திருவடி ஞானம் வேணும். திருவடி ஞானம் பெற்றவங்களுக்கு சாவு கிடையாது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. சாகா கலையை வந்து குருநாதர் உங்களுக்கு நிச்சயம் கொடுத்துருவார். ஏன்னா மடைமாற்றம் செஞ்சு கொடுப்பாரு. அவர் தான் உண்மையான குருநாதர். மூக்கு வழியா போற அந்த வீணான பிராணனை கொண்டு போய் எங்க போய் கபாலத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து வைப்பார். அவர் தான் உத்தமமான குரு. அதான் உத்தமமான பிராணாயாமம். அதான் உத்தமமான சுவாசம். அதான் உத்தமமான மூச்சு பயிற்சி. அந்த பயிற்சியை கரெக்டா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்க எனர்ஜி வீணாகாது. அப்போ இதெல்லாம் சாத்தியமாகும். சரி வெறும் பாட்டா மட்டும் பாடிட்டு போயிட்டா, இது பாராயண முறையில பாடிட்டு போயிட்டுன்னு வச்சுங்களேன், இந்த உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த உண்மை என்னன்னு தெரியவே தெரியாது. அப்ப சைவத்துல இருந்து நீங்க இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. சைவத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அர்த்தமே கிடையாது. அர்த்தமற்ற ஒரு சைவர்களாக இருந்து ஒரு வெறும் வேடதாரிகள் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நல்லா விபூதி பூசி, நல்லா ருத்ராட்சம் போட்டு, 5 எழுத்து சொல்லி ஒரு வெறும் வேடதாரியா மட்டும் இருந்து திருவடி ஞானம் பெறாத ஒரு ஆளா இருந்தா நீங்க என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். சிவனடியார்களை நீங்க 2ஆ பிரிங்க. 1 திருவடி ஞானம் பெற்றவர்கள். அதாவது இறைவனுடைய இருப்பிடம் என்னன்னு தெரிஞ்சு குருநாதர் மூலியமா உள்ள வந்து புருவ மத்தியனா என்னன்னு தெரிஞ்சு சாமி கிட்ட பணிஞ்சு நிக்கிற அடியார் பெருமக்கள் தான் அடியார்கள். நீங்க பாருங்களேன். நீங்க பாக்குறவங்க எல்லாம் திருவடி ஞானம் பெற்றவங்களா இருக்க மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. அவங்க இன்னும் பாவம் வந்திருப்பாங்க உள்ள. எவ்வளவோ வேலை எல்லாம் பண்ணுவாங்க. பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஒரு உண்மையை மட்டும் தெரியாம இருப்பாங்க. அதுதான் நேத்து ஒரு இடத்துல நான் படிச்சேன். அப்பா மூடர்களுக்கு உபதேசம் பண்ணாத சாமி அப்படின்னு எனக்கு செய்தி வந்தது. என்னங்கய்யா அப்படி சொல்லிட்டீங்க? மூடர்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் கேட்கவே மாட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அறிவில்லாதவனுக்கு உபதேசம் கொடுக்காத. ஒரு உத்தமமான சொல்ல அவங்ககிட்ட போய் சேர்க்காது. ஏன்னா அவன் கேட்கவே போறதில்ல. கேட்கவே போகாதவன்கிட்ட நீ ஏன் சொல்லிட்டு இருக்கிற? புருவ மத்தியம் இறைவனுடைய திருவடி அவனுக்கு உரைக்காது. அவன் ஜென்மத்துக்கு உரைக்காது. அது நல்ல ஜென்மமே கிடையாது. அதுக்கு அறிவும் கிடையாது. அறியாமல் இருக்குது அது. அந்த அறிவற்றவன்கிட்ட போய் நீ பேசாத. பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொன்னாரு. அப்ப உபதேசம் அவனுக்கு கிடையாது. தயவு செய்து உன்னுடைய சத்தியமான வார்த்தைகளை அவனுக்கு அவன் மட்டும் சொல்லாத. அவ்வளவுதான். அப்போ யாருக்கு உபதேசம் அப்படின்னா 2 பேருக்கு உபதேசம் கொடுக்காதுன்ட்டா. 1 அதிபுத்திசாலி, உண்மை தெரிஞ்சவன், நம்மள உலக பார்க்க வருவான். அவனுக்கு நம்ம உபதேசம் கொடுக்கவே கூடாது. விஷயம் தெரிஞ்சுக்கினே உள்ள வருவான். அவன்கிட்ட நம்ம பேசவே கூடாது. இந்த சிகாரத்தை பத்தின சிகாரம் சைவநெறி பாடசாலையில 2 பேருக்கு இங்க இடமே கிடையாது. அதி புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் இங்க இடமே கிடையாது. மூட ஆத்மாக்களுக்கு இங்க இடமே கிடையாது. தெளிவு பெறணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு உயிருக்கும் இந்த இடத்துல இடம் உண்டு. என் வாழ்க்கையில யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? என் வாழ்க்கையில இறைவனுடைய திருவடி கிடைக்காதா? எதை தின்னா பித்தம் தெளியும்? எனக்கு யாராவது சிவபெருமான காமிச்சு கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு உண்மையான அன்பு கிடைக்காதா? எனக்கு வழி கிடைக்காதா? என் வாழ்க்கையில ஏதாவது திறந்து வைக்க மாட்டாங்களா? யாராவது என்ன கைட் பண்ண மாட்டாங்களா?
என்னை யாராவது அரவணைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கு தான் சிகாரம் பெரிய பொக்கிஷம். கண்டவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னா முட்டாள்கள் இது உள்ள நுழைய முடியாது. ஆணவத்தில் இருக்கிறவங்க இது உள்ள நுழைய முடியாது. கண்மத்தில் இருக்கிற இதுல நுழைய முடியாது. மாயில் இருக்கிறது நுழைய முடியாது. குரு அருள் இருந்தால் மட்டுமே சிகாரத்துக்குள் வர முடியும். குரு அருள் இருந்தா மட்டுமே சிகாரத்துக்குள் வர முடியும். அந்த திருவருள் கருணையினால் நடக்கும். அப்போ நேத்து சொல்லும்போது எனக்கு பகீர்னு ஆயிப்போச்சு. முட்டாளுங்கிட்ட சொல்லாதப்பா, அவன் கடைசி வரைக்கும் நீ சொல்றது ஏத்துக்கவே மாட்டான். அப்ப உபதேசம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு நிச்சயம் கொடுக்கவும் கூடாது. அவனுக்கு கிடையாது. அவன் அவ்வளவுதான். கடைசி வரலாம் அவன் பட்டி மாடு மாதிரிதான், செக்கு மாடு மாதிரி தான். என்ன பண்ற ஏது பண்ற தெரியாது. அவனுக்கு வேணா அறியாமல் இருக்கான். அவனுக்கு கொடுக்காது. அந்த ஜென்மத்துக்கு சொல்லாது. அவ்வளவுதான். அடுத்து ரொம்ப புத்திசாலி, விஷயம் தெரிஞ்சவனா இருப்பான், வந்து உளவு பார்க்க வருவான், அவங்ககிட்டயும் பேசாது. அறிவு பெற்றவன் அவன். அறிவு பெற்றும் வந்து உங்ககிட்ட வந்து சும்மா நடிப்பான். அவனுக்கும் உபதேசம் கொடுக்காது. 2 கேட்டகரியான பீப்புளை நீ அடையாளம் கண்டுக்கணும். ஒன்னு இன்னோசென்ட் பீப்புள், அவங்களுக்கு சொன்னாலும் ஏறாது, ஆனா ஜென்மத்துக்கு உரைக்காது. அவங்ககிட்ட பேசியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தேடலும் இல்லை. அந்த ஜென்மத்துக்கிட்ட பேசியே பிரயோஜனம் கிடையாது. அந்த ஜென்மத்துக்கிட்ட பேசியே பிரயோஜனம் கிடையாது. அது நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது. அவ்வளவுதான். அதே மாதிரி படிச்சவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது. ரொம்ப படிச்சவங்க கிட்ட நம்ம ஒண்ணும், ஏன்னா அவனுக்கு அந்த அதுவே நிறைய அறிவு பெற்றுன்ற திமிர் இருக்கும். அவனுக்கும் உபதேசம் கொடுக்க கூடாது. அப்ப யாருக்கு உபதேசம் கொடுக்கணும்? யாருக்கு உண்மையை நம்ம சொல்லி தரணும்? அது ஏங்குறாங்க இல்லையா, வாழ்க்கையில் நமக்கு அடுத்து யாரா சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்ம உபதேசம் கொடுக்கணும். அந்த உயிருக்கு தான் நம்ம வழிகாம, இந்த பக்கம் தான் போகணும், நம்ம வழிகாட்டணும். அவங்களுக்கு தான் நம்ம கண்டவனுக்கு இங்க இடமே கிடையாது. கண்டவங்களுக்கு இடமே கிடையாது. சத்தியத்தை யார் தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையில நல்ல ஜென்மமா இருந்தா உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் சாமின்னு எது அலையுதோ அந்த உயிருக்கு மட்டும்தான் சிகாரம். வேற யாருக்கும் கிடையாது. எழுதி வச்சுங்க, வேற யாருக்கும் இங்க இடமே கிடையாது. அதி புத்திசாலிக்கும் இடம் கிடையாது, அடி முட்டாளுக்கும் இடம் கிடையாது. ஆணவம் உள்ளவனுக்கு இங்க இடமே கிடையாது. சத்தியத்தை யார் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு உண்மை வேணும் அப்படின்னு அலையிற ஆன்மா இருக்குது இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு நிச்சயம் இங்க உபதேசம் உண்டு. எது பணிக்குதோ அதுக்கு உபதேசம் உண்டு. அவங்களுக்கு தான் நம்ம உபதேசம் கொடுக்கணும். அதுதான் நேற்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, நம்ம பிராணன் போக போக பேசுறோமே, இவ்வளவு தூரம் பேசி என்ன பிரயோஜனம், எல்லாம் வீணா போது. என்ன சொல்லுவாங்க, வேலுக்கு எரித்த நீர் போல ஆயிடுமோ. நேற்று மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த செய்தி எனக்கு கிடைச்சது. அப்போ உபதேசம் யாருக்கு கொடுக்கணும்? பாத்திரம் அறிந்து கொடுக்கணும். அதுல நான் தெளிவாயிட்டேன். அப்போ அடிமுட்டாளுக்கு இங்க இடம் கிடையாது, அதி புத்திசாலிக்கு இங்க இடம் கிடையாது. இங்க உள்ள சேர்க்கவே கூடாது. அவன் வெளியே ஓடு. ஒண்ணு சொல்றதை செய்யறதா இருந்தா இது உள்ள இரு, பண்ணிடுறதா இருந்தா இது உள்ள, இல்லைன்னா போயிடு. அவ்வளவுதான். ஒருத்தர் இருந்தாலும் போதும். நான் யாரும் இல்லைனாலும் சிகாரம் இருக்கும். யாருமே இல்லைனாலும் சிகாரம் இருக்கும். சத்தியத்தை சொல்வதற்காக சிகாரம் இருக்கு. தட்சிணாமூர்த்தி கீழே 4 பேர் தான் இருந்தாங்க. தட்சிணாமூர்த்தி கீழே 4 பேர் தான் இருந்தாங்க. ஓடி போயிடலன்னா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அங்க வா, எல்லாம் வராது. ஏன்னா பசி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இங்க பரிமாறப்படும். தேடல் உள்ள உயிர்களுக்கு மட்டும்தான் இங்க இடம். மற்றவங்களுக்கு இடமே கிடையாது. மற்றவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. அப்போ அறிவுள்ளவனுக்கும் அறிவற்றவனுக்கும் இங்க இடம் கிடையாது. யாரு படிச்சும் எனக்கு வழி தெரியலையேன்னு அலையறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இங்க இடம். ஐயா, எனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியல, எனக்கு அடுத்தது என்னன்னு தெரியல, எனக்கு வாழ்க்கையில சொல்லி தரீங்களா நீங்க அப்படின்னு யார் ஒருத்தர் கேட்கறாங்களோ அவங்க மட்டும் இருங்க, மத்தவங்க எல்லாம் போயிடுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியா தான் இது இருக்கணுமே தவிர வெறும் இங்க வந்து கேலி கூத்து மாதிரி இது நாடகமா இருக்க கூடாது. அதுல நான் தெளிவா இருக்கிறேன். எனக்கு உள்ள அப்படியே உஷ்ணமா வருது. அந்த ஆளுங்களுக்கு நான் தேவையில்லை. நான் தேவையில்லாத ஆளுங்களுக்கு நான் உபதேசம் கொடுக்கவும் முடியாது. தேவையில்லாத ஆளுங்க நமக்கு தேவையும் இல்லை. யாருக்கு பசி இருக்குதோ, ஐயா நான் அடுத்தது என்ன செய்யணும், வாழ்க்கையில நான் இந்த நிலையில இருக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போகணும், ஆன்மீகத்தில் நான் உச்சத்தை எப்படி தொடணும் அப்படின்ற ஒரு தேடல் உள்ள உயிர்களுக்கு மட்டுமே இந்த சிகாரம் பெரிய பாடமா இருக்கு. அந்த பாடசாலை உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் சொல்லித்தரும். அருளியல்ல, பொருளியல்ல கிடையாது. பொருளியல்ல நான் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத.
இந்த உலகத்துல 10 காசுக்கு பெருமதி இல்லாத ஆள் நான். ஆனா அருளில சொல்றீங்களா வாங்க. நான் அருளில சொல்றீங்களா நான் பணக்காரன், நான் கோட்டீஸ்வரன், நான் கோட்டீஸ்வரன். வா அந்த உலகத்துல நான் கூட்டு போறேன் வா. வெளியில எனக்கு 10 காசு பெருமதி கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. இன்னும் கேட்ட கையால் ஆகாதவன், ஏன்னா பிழைக்க தெரியாதவன். The unfit survey not fit for survival of fittest சொல்லுவாங்கல்ல. ஏன்னா உண்மையா இருந்தா உலகத்துல வாழ முடியாது. உண்மை உலகத்துல என்ன பண்ண முடியாது? சர்வேல அந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழக்கத்துக்கு முடியாத ஒரு சூழல் ஏற்படும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மச்சமா அமைச்சு சாப்பிடக்கூடாது, உண்மைக்கு புறம்பா நடக்கூடாதுன்னா எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? கலியுகம் இது. அதனாலதான் தனிமைப்படுத்திக்கணும் நம்மள. யாராவது உண்மையை தேட மாட்டாங்களா? யாராவது உண்மையா இருக்க மாட்டாங்களா? யாருக்காவது உண்மையை சொல்லிக் கொடுக்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் தான் வருதே கண்டி பொய்யாயின எல்லாம் பொய்யாக்கல வந்தருளி. அப்ப நிலையில்லாததை நோக்கி நம்ம மனசு போகாது. யார் ஒருத்தர் உண்மையை தெரிஞ்சுக்கினாங்களோ அவங்க நிலையில்லாத நோக்கி போக மாட்டாங்க. நிலையில்லாததுன்னு தெரிஞ்சு போன பிறகும் நிலையானதை நோக்கி வந்துருவாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா தான் அவங்க மனம் திரும்பி உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் அந்த உபதேசம், அவங்களுக்கு தான் அந்த இறுதி பயன்பாடாக்கி அட்டமா சித்தி. கண்டவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, கண்டவங்களுக்கு போய் சேர்ந்துடவே கூடாது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். பசி உள்ள ஆன்மாக்களுக்கு மட்டுமே எங்க இடம். ஆமா, தேடல் உள்ள உயிர்களுக்கு மட்டுமே அட்டமா எங்க நம்ம சிகாரத்துல இடம். அவங்களுக்கு தான் உண்மையை சொல்லி படிப்படியா ஐயா என் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வந்துட்டேன். நான் இப்ப ஆணவத்துல இருக்குன்னா, கண்மத்துல இருக்குன்னா, மயக்கத்துல இருக்குன்னா, நான் தன்னறிவு பெற்று விட்டேன்னா, சிவபெருமானுக்கு அருகாமையில வந்துட்டேன்னா ஒரு அனலைஸ் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரும் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அடுத்த நிலைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிற, நீ அடுத்த நிலைக்கு போ. நீ இந்த நிலைமையில இருக்க, நீ அடுத்த நிலைக்கு போ. நீ இப்படி இருக்கிற, நீ அந்த நிலைக்கு போ. உனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்படியே உள்ள போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் நம்மள ஆண்டவன் வச்சிருக்கிறான், வேற எதுக்கும் வைக்கல. ஒரு 10 காசு லாப நோக்கம் கிடையாது இதுல. ஒரு உயிரை கடை தேட்டு இறைவனுடைய திருவடியில சேர்க்கறதுக்கு என்ன முடியுமோ அத்தனையும் சிகாரம் செஞ்சு கொடுக்கும். அத்தனையும் சிகாரம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் இதுல யாரும் இருக்க முடியாது. உங்களால குத்துற மாதிரி இருக்கும், நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும். இங்க நயனையா கொழ வழன்றது அந்த சிரிப்புக்கு இங்க இடமே கிடையாது. அந்த சிரிப்புக்கு இங்க இடமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஞானம். முருகபெருமான் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு கவலை இல்லை. சோ அந்த இறுதி பயன்பாடு அட்டமா சித்தி வரைக்கும் உங்களுக்கு வரணும்னா அடிப்படையில உபதேசம் நிச்சயம் வேணும். உபதேசம் இல்லாதவர்கள் இதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. உபதேசம் இல்லாதவங்க தைரியம் வேணும், தைரியம் வேணும், தைரியம் வேணும். தைரியம் இல்லாதவர்களுக்கு மோட்சம் முக்தியும் கிடையவே கிடையாது. கோழைகளுக்கு இங்க இடமே கிடையாது. எல்லாருக்கும் போது அட்டமா சித்தி. பொம்பளைங்கள்லாம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அத்தினி பத்தினி சித்தினி என்ற மாதிரி எத்தனையோ நீ இருக்கு. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லி தான் சாமி வச்சிருக்கிறாரு. இங்க ஆண் பெண் அலி பாகுபாடு பாக்குறதே கிடையாது. வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி, எப்படி அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேன். அப்போ இந்த அட்டமா சித்தி எல்லாருக்குமே சாத்தியம். சுருங்குதல் இயல்பு, விரிதல் இயல்பு. ஒருவன் எல்லா நிலையும் அடையிறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த ரிசல்ட்டை நீங்க அடையணும்னா உபதேசம் ரொம்ப முக்கியம். குரு உபதேசம் ரொம்ப முக்கியம். அது கேட்ட நாள் முதலா என்னைக்கு நீங்க காதால கேட்டு புருவ மத்தியில கண்ணை வச்சீங்களோ அன்னையில இருந்து 12 வருஷம் அன்னைக்கு தான் நீங்க பிறந்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு உடம்பு எடுத்துட்டீங்க, கேள்விப்பட்டு அந்த கண்ணுல தண்ணி வர அளவுக்கு உத்து பாத்தீங்க இல்லையா, அதான் பிறவி, அதான் பிறந்துட்டீங்க. அன்னையில இருந்து கணக்கு பண்ணிக்கோங்க 12 வருஷம் எழுதி வச்சுங்க. என்னைக்கு நீங்க புருவ மத்தியில பாத்தீங்களோ, முதல்ல என்னைக்கு நீங்க சாமியை பாத்தீங்களோ அன்னில இருந்து எழுதி வச்சுங்க. அப்படியே அதை அவர்கிட்ட பேசிட்டே வாங்க. இதுல டவுட் வந்தா குருநாதர்கிட்ட கேட்டு 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 உள்ள உர்ஜிதம் ஆகுங்க. அந்த கம்ப்ளீட் ஆகிற நாள் இருக்கு பாருங்க, அற்புதமான நாள், அற்புதமான நாள். நிச்சயம் எல்லாமே கிடைக்கும். இதுல அணுவிற்கு அணுவாய் நுழைதல், அண்டத்தினும் பெரியவனாய் அவற்றை கடந்து நிற்றல், காற்றினும் நொய்மையான வானத்தில் உலாவுதல் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அடியனுக்கெல்லாம் ஒரு டிரான்ஸ்பார்ம் கடந்து என்னடா ஒரு டிரான்ஸ்பார்முக்குள்ள உள்ள நுழைஞ்சு போறமேன்றது அலறி போய் எழுதலாம் உட்காந்துருக்கிறேன். நான் பயிற்சி பண்ணிட்டு படுக்கும்போது
அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் பூந்து போற ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்கும். நம்மளே அதிசயமா இருக்கும். நம்மளுடைய ஆன்மா நம்மளுக்கு அதிசயமா தெரியும். ஏன்னா ஆன்மாதான் ஆன்மாவை அறிஞ்சு ஆண்டவன் அடைஞ்சிடலாம். நம்ம எதுக்காக வந்திருக்கின்ற ஆன்மாவுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுவே பெரிய ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். முதல்ல சத்தை தெரிஞ்சுக்கிறோம், உயிரை, அதாவது ஆன்மா அறிதல். அப்புறம் சித்தை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்குள்ள இருக்கிற இறைவனை. அதுக்கப்புறம் ஆனந்தத்துக்கு போறோம். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். அப்போ இந்த காற்றினும் நொய்மையான வானத்தில் உலாவுதல் நிச்சயம் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். எத்துணை ஆடவர் கூடி எடுப்பினும் எடுக்க மாட்டாத வராம்படி மலை போல திண்மை உடையவனாயிருத்தல். திண்மை உடையவனாயிருத்தல். அந்த அளவுக்கு உடம்பு வந்து கனத்தை அப்படி வைக்க முடியும். முடிஞ்சா தூக்கிடா அப்படின்னு சொல்லலாம். வெயிட் ஆயிடும். இரும்பு அப்படியே யாரெல்லாம் அசைக்க முடியாது. எல்லாமே அது இதுதான். நீங்க தான் ஏகத்துவத்துக்கு போயிட்டீங்களா, புருவமத்துல போயிட்டீங்க. ஸ்ட்ராங்கா உடனே உடம்பு என்ன பண்ணுவீங்க? உடம்பு இரும்பு மாதிரி மாத்திருவீங்க. யாராவது உங்களை உடம்புல டச் பண்ணாங்கன்னா, இன்னும் கல்லு மாதிரி வச்சுக்கிற உடம்ப அப்படின்னு கேட்பாங்க. பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க. தட்டினாங்கன்னா இப்ப நம்ம அடிப்போம், அவங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. நம்ம கை தான் வலிக்கும். யாருன்னா இது அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஒருத்தர் நம்ம அடிப்போம், அடிச்ச உடனே நமக்கு தான் வலிக்கும் கையெல்லாம். அவங்க நல்லா அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சிரிப்பாங்க உடனே, என்ன யாருக்கு வலிக்குது பத்தியா அப்படின்னுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கனத்தை வச்சிருப்பாங்க உடம்ப. பாரேன், அடிக்கிறது நம்ம தான் அடிப்போம். ஓங்கி அடிக்கலாம்னு நம்ம அடிச்சு பார்ப்போம் தோலை. அடிச்ச உடனே கை நம்மளுக்கு தான் வலிக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க உள்ள. இரும்பு பெண்மணின்றாங்களே, இரும்பு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. என்ன லேசா நினைச்சிட்டேன் என் உடம்ப. டக்குன்னு மாத்திக்காங்க. ஒருத்தர் யாரும் குத்த வராங்கன்னு வச்சுக்கோங்க மூஞ்சில, டக்குன்னு அப்படியே எல்லாமே இரும்பு மேல உடம்பு அப்படியே விறப்பு தன்மை மாத்திட்டீங்கன்னா, என்ன குத்துனாலும் சரி அவங்களுக்கு தான் கை வலிக்கும். அப்போ கனத்தல். கனத்தல்னா என்ன? உடம்ப அப்படியே கனத்து வச்சுக்கிறது. அப்போ இந்த இன்ஜினை தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உடம்புன்ற பெரிய விஞ்ஞானத்தை நீங்க ஒரு மெய்ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்களுக்குள்ள நுழையணும். நம்மளுக்குள்ள அதை நுழைஞ்சா தான் அந்த சிஸ்டம் நமக்கு தெரியும். சிஸ்டம் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க மாத்திக்கலாம். சிஸ்டம் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாம் மாத்திக்கலாம். இந்த CPU எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அது மூலம் எங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எல்லாமே இது சாத்தியம். பெண்களுக்கும் சாத்தியம், ஆண்களுக்கும் சாத்தியம். அப்ப காற்றினும் நோய்மையான வானத்தில் உலாவுதல் எத்துணை ஆடவர் கூடி எடுத்தாலும் நம்ம உடம்பு அப்படியே திண்மையா வச்சுக்கலாம். அப்ப நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் செல்லுதல். எப்படி? இப்போ மூணாறுல இருந்தாங்க அம்மா. உடனே அந்த மூணாறுக்கு நம்ம போறோம். எப்படி போறோம்? எங்க இருக்கீங்க? மூணாறுல இருக்கு. உடனே மனசு அங்க போதா இல்லையா? முதல்ல போன்ல எங்க இருக்கீங்கம்மான்னு கேட்கிறோம். கேட்ட உடனே அங்க இருக்கிறீங்களா? உடனே நம்ம அந்த சூட்சுமத்துல என்ன பண்றோம்? இப்ப அம்மா பைஞ்சலிக்கு போனாங்க. பைஞ்சலி எப்படி இருக்கும்? உடனே சூட்சுமத்துல என்ன பண்றோம்? பைஞ்சலினா எப்படி இருக்கும்? தூண் இருக்கும். கோயில் யான் இருக்கா? யானை கோயில் யானை இருக்கா? யானை இல்ல. அப்ப அங்க போயிடுச்சு. ஒருத்தர் சொன்ன மாத்திரத்திலேயே அவங்க கிட்ட அந்த உயிர் போயிடும். போன உடனே சுவாசமும் போயிடும், பிராணனும் போயிடும். பிராணனும் அங்க போயிடுச்சுன்னா ஆன்மா அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப யார் கூட இருக்குது? அந்த ஆன்மா அவங்க கூட இருக்குது. அப்ப இதுதான் நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் செல்லுதல். அது வரைக்கும் உடம்பு இங்க இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு அம்மா கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை மட்டும் கவனிக்கல. அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது, காலையில பலாப்பழம் வந்து அம்மா நமக்கு தராமலேயே ஒலிக்க வச்சுச்சே, நமக்கு 2 மட்டும் கொடுத்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை நினைச்சுன்னு ஒரு குழந்தை உட்காந்துன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க தான் மிஸ். இப்போ ஏதோ எல்லாருக்கும் பாடம் எடுத்துன்னு வரீங்க. ஆனா அவன் கவனம் மட்டும் நீங்க கவனிக்கிறீங்க. அவன் இங்க உடம்பு அளவுல ஏதாவது இருக்கிறான். பட் அவன் எங்க இருக்கிறான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் பேரை சொல்லி முதல்ல கூப்பிடுங்க. எல்லாம் டஸ்டர் தூக்கி அவன் மேல போடுங்க. ஏய் எங்க இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயோ நினைச்சு எங்கடா இருக்கிற? உடனே அவன் எங்க இருந்து வரணும் தெரியுமா? அந்த பலாப்பழம் அவங்க அம்மா அந்த மேட்டர்ல இருந்து அந்த உடம்பு தேகம் அங்க இருக்குது. எங்க இருக்குது? அந்த பலாப்பழம் சாப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்த சம்பவத்தை நினைச்சு எனக்கு கொடுக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அந்த சம்பவம் எல்லாமே அங்க இருக்குது. இன்னும் அந்த வீட்டுல நடந்த சம்பவத்துல இருந்து அவன் மீண்டு வரவே இல்லை. அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டான் பையன். ஸ்கூலுக்கு வந்தவன் இந்த டஸ்டர் வந்து மேல வந்து விழுது, படாலும் வந்து விழுது. என்ன நடத்தினுக்கிறேன் நானு, என்ன பண்ணிக்கிறேன்? நீ பாட்டுன்னு எங்கேயோ மோட்டோ வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். மோட்டோ வேலைன்னா புரியுதா? யோசனை அது எங்கேயோ நினைச்சு நிக்குது. அப்ப எங்கேயோ நினைச்சு நிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, உடல் பிராணம் அங்க வெளியில இருக்குன்னு அர்த்தம். அப்ப வெளியில இருக்குதான். அப்ப காலையில அந்த அம்மா வந்து பலாப்பழம் கொடுக்காம அவங்க அம்மா கூட சண்டை போட்டது, பலாப்பழத்தை எங்கேயோ ஒலிக்க வச்சு, நம்ம மதியானத்துக்கு அப்புறம் சாயந்தரம் போய் நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சுட்டு இருந்தான்னா கிளாஸ்ல அவன் இருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஒரு குழந்தை
வீட்டுல நடந்த சம்பவத்துல இருக்குது. வீட்டுக்கு போன உடனே எங்கேயாவது ஒலிக்க வச்சிருக்கான், அம்மா நம்ம அந்த பலாப்பழத்தை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு அவன் ஒரு ஒரு பிளான்ல இருக்கிறான். போயிடுச்சு, மனசு அங்க போயிடுச்சு. மனசும் போயிடுச்சு, உயிரும் அங்க போயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்து வந்து டஸ்டர் மேல விழுந்த பிறகு தான் திடுக்குன்னு என்ன பண்றான், ஐயோ கிளாஸ் போகுது இல்ல வகுப்பு, ஆமா ஏ A+B² இந்த மாதிரி அப்புறம் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஆமா ஆமா டக்குன்னு அவ எங்க வருது. அப்ப இது வரைக்கும் எங்க இருந்தது அந்த உயிர்? இது வரைக்கும் எங்க இருந்தது? அந்த பலாப்பழத்திலையும் அவங்க அம்மா கூட சண்டை போட்டதையும், நைட்டு போய் எப்படி அதை மீண்டும் ரெக்கவர் பண்ணி பலாப்பழத்தை எப்படி எடுத்து சாப்பிடணுன்ற டெக்னிக் அவன் வகுத்துக்கிட்டு இருந்தான். அந்த பிளான் போட்டதுனால பிராணன் எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த வீட்டுல இருந்து அந்த பிராணன் எங்க கொண்டு வரதுக்கு அந்த அம்மா டீச்சர் என்ன பண்ணாங்க, மிஸ் ஒரு டஸ்டர் தூக்கி மேல போட்டாங்க. போட்ட உடனே அந்த உயிர் எங்க வந்துருச்சு? த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துருச்சு. அதுதான் நினைத்த மாத்திரத்தில் செல்லுதல், நினைத்ததை அடைதல். இது இயல்பாக எல்லா உயிருக்கும் இருக்கு. இயல்பா எல்லா உயிருக்கும். நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ எங்க இருக்கிற? ஒரு ஜடத்துக்கிட்ட பேசணும், பேசிட்டு இருக்கேன்னு சொல்லணும்ல. அதே மாதிரிதான் சில கணவர்கள் இருப்பாங்க. நம்ம உண்மையா சொல்லினே இருப்போம். இது நடந்ததுங்க, அது நடந்ததுங்க, இப்படி ஆச்சுங்கன்னு. அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு கண்டி. அவருடைய பாடி இங்க இருக்காது, அவருடைய மனமும் இங்க இருக்காது, அவருடைய புராணமும் இங்க இருக்காது. அப்போ உங்க கணவன்கிட்ட நீங்க பேசும்போது அவருடைய புராணம் எங்க இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. சார் முதல்ல பிரசன்ட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு கேளுங்க. அப்ப பிரசன்ட்டுக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவர் பாடி லெவல்ல எங்கேயோ இருக்கிறாருன்னு அர்த்தம். தூரம் எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். சும்மா கேளுங்க, தூரம் எங்க இருக்கிறீங்க? ஆமா, ஆபீஸ்ல அந்த மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தா அந்த நினைப்புல இருக்கிறேன். இப்ப புரியுதா? அப்போ ஒரு உடம்ப பார்த்த உடனே அவங்க பிரசன்ட்ல இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. இல்ல, உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும். பட் எதையோ நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல பிராணன் இருக்கும். அப்ப நினைத்த மாத்திரத்தில் செல்லுதல்ன்றது இதுதான். அப்ப அவங்களை கொண்டாடுனீங்க, அப்ப நீங்க பேசியும் பிரயோஜனம் கிடையாது. அது இல்ல, வெங்காயம் இல்ல, தக்காளி இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் அந்த மண்டையில ஏறாது. ஏன்னா தலைவன் எங்க இருக்கிறாரு? தலைவன் எங்க இருக்கிறாரு? அதான் நினைச்சிட்டு இருப்பார். அப்போ ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் தட்டி என்ன பண்ணணும்? குடும்பம்னு ஒண்ணு இருக்குது உங்களுக்கு தெரியலையா? என்ன மேட்ரு? எங்க இருக்கு? ஐயோ உங்க கூட தலைவலியா போச்சுன்னு பேச ஆரம்பிப்பார். அப்பதான் உள்ள வருவார். அப்ப என்ன பண்ணணும்? அவர் அன்பால சரி செய்யணும். அவர் பிராணன் லெவல்ல வெளியே போக விடாம அவரை கொண்டாந்து கட்டி வைக்கணும். அதான் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு. ஒரு நல்ல மனைவிக்கு அழகு அதுதான். அவரை அந்த பிராணன் லெவல்ல அவர் உடம்பு எங்கேயோ வெளியே போய் இருக்குதுன்னு சொன்னா, நம்மள மீறி அந்த எண்ணம் எங்கேயோ போயிருக்குது. அந்த எண்ணத்தை கொண்டாந்து அவர் நிறுத்தி வச்சு, இங்க வாங்க சாமி, துரை நான் இருக்கிறது தெரியலையா? நாங்கெல்லாம் மனுஷாலே தெரியலையா உங்களுக்கு? அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, உடனே சிவுக்குன்னு போட்டு அவர் என்ன பண்ணுவாரு? உடனே உங்ககிட்ட பேசுறேன். அப்பதான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும்லாம் பிரசன்ட்ல இருந்தா தான் முடியும். அப்ப நினைத்த மாத்திரத்துல வெளியே போன அந்த பிராணனை கொண்டு வந்து எப்படி அந்த பையன் பலாப்பழத்துல இருந்து மீண்டு வந்து கிளாஸுக்கு வந்தானோ, அது போலத்தான் இந்த நினைத்த மாத்திரத்தில் இந்த பிராணனை கொண்டு வந்து சேர்க்கிறது. இது உண்மையை தெரிஞ்ச விழிப்புணர்வுக்கு வந்த பிறகு செய்யற சித்திகள். ஆனா விழிப்புணர்வுக்கு வராதே எல்லா உயிரும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இத எப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ ஆன்மா இதை செஞ்சுட்டே இருக்குது. இதை நீங்க நடைமுறை வாழ்க்கையில பார்க்கலாம். என்ன சக்தியை பயன்படுத்த தெரிஞ்சவங்க சித்தி அடையறாங்க, சக்தியை பயன்படுத்த தெரியாதவங்க சாவுறாங்க. எப்படி சக்திய எனர்ஜிய கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சவங்க சித்தி அடையறாங்க குருமதியில. அந்த எனர்ஜியை வீணாக்குறவங்க வீணாவே போயிட்டு செத்தே போயிடுறாங்க. இப்ப சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாமே இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இறைவனுடைய அம்சம் தான், மாற்று கருத்தே இல்லை. எத்தனை பேர் திருவடி ஞானத்துக்கு வந்து அதை கத்துக்கிறாங்க? எத்தனை பேர் தன்னை உணர்றாங்க, செல்ஃப் ரியலைசேஷன் வராங்க? எத்தனை பேர் அதை பயன்படுத்துறாங்க? எத்தனை பேர் பாழ் கருத்த நீர் போல போயிடுறாங்க? அப்போ இந்த மனிதர்கள் தன்னுடைய மனித சக்தி என்ன ஆகுது? திருப்பி விட்டா எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ இயல்பாவே இறைவனுடைய அம்சமா இருக்கிற உயிருக்கு குருவருள் கிடைச்சி, திருவருள் கிடைச்சி, திருவடி பணிஞ்சா மட்டும்தான் இந்த அட்டமா சித்தி சாத்தியம்ன்றது இல்லை. எல்லாருக்கும் அட்டமா சித்தி சாத்தியம். ஆனா என்னன்னா, உண்மை தெரிஞ்சவங்க, உண்மை தெரியாதவங்க. இயல்பா உயிர் இயல்பு. இப்ப நான் சொன்ன கதையெல்லாம் உண்மை. அப்போ இந்த பிராணம் எங்க நிக்குதோ, எங்க மனம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த உடம்பு போயிடும். ஆமா, வேலை செய்வீங்க, பட் உங்க பிராணம் எங்க இருக்குது? அப்போ நல்ல உண்மை தெரிஞ்சவர் கரெக்டா கண்டுபிடிப்பாரு. நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்களா, பாஸ்ட்ல இருக்கீங்களா, ஃபியூச்சர்ல இருக்கீங்களா, நீங்க எங்க இருக்குது உங்க பிராணன், எந்த இடத்துல உங்க மனசு இருக்குது, நிலையில்லாதது மேல இருக்குதா, நிலையற்றது மேல, நிலையில்லாதது மேல உங்க மனசு இருக்குதா, நிலையானது மேல உங்க மனசு இருக்குதான்றது நிச்சயம் கண்டுபிடிச்சிருவார்.
அப்போ நிலையானது மேல மனசு உள்ளவங்க மட்டும் தான் நம்ம பழக்கம் வச்சுக்கணும். நிலையில்லாதவங்கள மனசு வச்சிருந்தா நம்ம அவங்க தேவையில்லை. அவங்க கூட நம்ம சேர்க்கக்கூடாது. அதாவது அதாவது சிவனுக்கு ஆட்பட்டவங்க, சிவனுக்கு ஆட்படாதவங்க. 2ஆ பிரிச்சுக்கணும். சிவபெருமானுக்கு அடிமை செய்யறவங்க, சிவபெருமானுக்கு அடிமை செய்யாதவங்க. அடிமை செஞ்சவங்க, அடிமை செஞ்சவங்களுக்கு இருக்கும். அதான் அடியாருள் இருக்க அருள் பெறுவாய். இப்ப இதுல இருந்து தெரியுதா? புரிஞ்சுச்சா? அப்போ நிச்சயம் அடியார்களுக்கு நிச்சயம் இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சிவபெருமான தொட்டுட்டீங்க இல்லையா? சிவபெருமான தொட்டுட்டீங்க இல்லையா? நிச்சயம் இந்த அட்டமா சித்தி கிடைக்கும். அதுலதான் அந்த எல்லோராலும் ஏற்ற போற்றப்படுதல் கடைசியா ஒண்ணு சொல்றாங்க. யாவரையும் தன் வழிப்படுத்தி நிற்றல். அப்ப தன்னை அறிந்து நிக்கிறவங்களுக்கு நிச்சயம் எல்லாரையும் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எல்லாரும் கூட பழகக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அது நிச்சயம் எல்லாருக்கும் எல்லாமே வாய்க்கும்னு சொல்லி, இந்த அட்டமா சித்தில சுருங்குதல், விரிதல், பெருத்து கனமாதல், லேசாதல், வேண்டியதை பெறுதல், விரும்பியதை மேற்கொள்ளல், வசியமாகுதல், வேற்றூர் கொள்ளுதல், கூடு விட்டு கூடு பாய்தல், இது எல்லாமே நிச்சயம் கிடைக்கும். இது எல்லாமே இயல்பாவே நம்மகிட்ட இருக்குது. இந்த மேஜிக்க நீங்க கத்துக்கணும்னா, உங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்கள நீங்களே பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மள நாமே பார்க்க ஆரம்பிச்சா தான் இதெல்லாம் சாத்தியம்னு சொல்லி, நம்ம எனர்ஜிய தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாம, தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணி, அவனுக்கு ஆட்பட்டவங்களுக்கு நம்ம உடல், பொருள், ஆவிய தரணும். சிவன வந்து புறக்கணிச்சவங்க கிட்ட நம்ம தரவே கூடாது. சிவபெருமானை ஏத்துக்காதவங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்கூடாது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு சிவபெருமான்னா என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம எப்படி நம்ம எனர்ஜிய செலவு பண்ணணும்? நல்லவங்களுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். சரியா? அப்படின்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, இதுகாரும் பொறுமையா அந்த அட்டமா சித்தி பத்தி கேட்டு தெரிஞ்சேன். இந்த அட்டமா சித்தின்றது நிச்சயம் ரிசல்ட் எல்லாருக்கும் உண்டுங்க. ஆனா இத நோக்கமா வச்சு நீங்க உட்காரக்கூடாது. இது ஒரு நோக்கமா வச்சு தவத்துல உட்கார்ந்தீங்கன்னா, ஃபெயிலியர் தான் வரும். இது நமக்கு வேண்டாம். திருவடி தான் வேணும். சாமி நீங்க குடுங்க உங்க திருவருளே போதும் எனக்கு. இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம வரணும். சரியா? இது ஒரு நோக்கமா வச்சு நம்ம உட்காரக்கூடாது தவத்துல. ஏதோ ஒரு நோக்கமா வச்சு, ஆஹா! சுருங்கலாம், விரியலாம், இடம் விட்டு இடம் போலாம். அப்படிலாம் இது ஏற்கனவே இருக்கு. அந்த அறிவு சாமி உங்களுக்கு தரப்போறாரு அவ்வளவுதான். சரியா? அப்ப இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். ஆ வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நிச்சயம் கேட்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் வங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை தற்போது சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற தவ பயிற்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு தவ பலனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.